பெருமாள் 24 கேரட் தங்க பிஸ்கட் மாதிரியாம். அவருடைய திருப்பெயர் திருநாமம் 22 கேரட் தங்க நகை மாதிரியாம். பெருமாள் 24 கேரட் தங்க பிஸ்கட், பெருமாளுடைய திருப்பெயர் 22 கேரட் தங்க நகை. ரெண்டுல எது பெருசு? தங்க பிஸ்கட்டா தங்க நகையா? பெண்கள் தான் நிறைய இருக்காங்க. தங்க நகை உண்மையாவே தங்க நகை தான் பெருசு. இந்த தங்க பிஸ்கெட்டை வச்சுட்டு என்ன பண்றது? பீரோல பூட்டி வைக்க முடியும், அவ்வளவுதான். அதுலயும் இடி ரைடா ஐடி ரைடா எல்லாத்துக்கும் பயப்படணும். ஆனா தங்க நகை இருக்கே, லாக்கர் பீரோல பூட்டி வைக்கணும்னாலும் பூட்டி வச்சுக்கலாம். கல்யாண காட்சிக்கு போகணும்னா கழுத்துல போட்டுட்டு போலாம். ரொம்ப கஷ்டமா இருந்தா சேட்டுக்கிட்ட அடகு வச்சு பணமும் வாங்கிக்கலாம். எப்படி வேணா பயன்படுத்தலாம். அது போல பெருமாள் தங்க பிஸ்கட் மாதிரி அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல இருப்பார். அவர் திருநாமம் இருக்கே தங்க நகை மாதிரி கூடவே வரும். யார் வேணா சொல்லலாம், எங்க வேணா சொல்லலாம், எப்ப வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். தங்க நகையை எப்படி வேணா யூஸ் பண்ற மாதிரி பகவானுடைய திருநாமம் இருக்கே, இந்த நேரத்துலதான் நீ காலை குளிச்சுட்டு தான், ஒண்ணும் கிடையாது, எப்ப வேணா சொல்லலாம். அன்னைக்கு திரௌபதி பார்த்தோமே, திரௌபதி கோவிந்தான் கூப்பிட்டாலே, அப்ப அவளுக்கு அந்த 3 நாள், அந்த 3 நாள்ல கோவிந்தா என்று கூப்பிட்டாலும் அவளுக்கு புடவை வந்தது. அதனால பகவானுடைய நாமத்தை சொல்வதற்கு இந்த காலம்தான் நேரம் தான் கிடையாது. நீங்க எப்ப சொன்னாலும் இந்த நாராயண மந்திரம் இருக்க 8 எழுத்து மந்திரம், அந்த 8 எழுத்து மந்திரம் 8 விஷயத்தை கொடுக்கும்னு திருமங்கை ஆழ்வார் பாடினார். குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும், நீள் விசும்பு அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆயின செய்யும், நலம் தரும். 8. அப்போ 1 குலம் தரும், அடியார்கள் கூட்டத்தோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியம், சத்சங்கத்தை கொடுத்துரும். செல்வம் தந்திடும், பணங்காசு வேணுமா அதையும் பகவான் நாமா கொடுக்கும். அடியார் படுதுயராகினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், கஷ்டத்தை எல்லாம் தரைமட்டமா ஆக்கிடும். நீள் விசும்பு அருளும், வைகுண்டம் மோட்சத்தை பெற்று தரும். அதுக்கப்புறம் அருளோடு பெருநீளம் அளிக்கும், பகவானுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். வலம் தரும் மற்றும் தந்திடும், பலம்னா வலிமை, பலம்னு அர்த்தம், பலத்தை கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆகின செய்யும், அம்மா என்ன செய்யறாளோ அதுக்கு மேல நாம செய்யும். அல்லது பெற்றதாயினும் ஆகின செய்யும், ஏற்கனவே நீ பெற்றதா இருந்தாலும் அதை இன்னும் அதிகமா கொடுக்கும். பெற்றதாயினும் ஆகின செய்யும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும். திருமங்கை ஆழ்வார் இப்படி நிறைய கீவாஜாலாம் நிறைய பண்ணுவார். பெற்றதாயினும் ஆகின செய்யும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும், நலம் தரும், நன்மைகளும் தரும், குலம் தரும், செல்வம் தந்திடும், அடியார் படுதுயராகினவெல்லாம் நிலம் தரம் செய்யும், நீழ்விசும் அருளும், அருளோடு பெருநிலம் அளிக்கும், வலம் தரும் மற்றும் தந்திடும், பெற்ற தாயினும் ஆகின செய்யும், நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன், நாராயணா என்னும் நாமம். அப்போ அந்த நாராயண நாமம் அத்தனையும் நம்ம கொடுக்கும்.